நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வேரியேஷன் என்னது? மாறுபாடு. நல்லா கவனிக்கணும். வேரியேஷன்னா மாறுபாடு, டிஃபரன்ஸ்னா வேறுபாடு. நல்லா கவனிச்சுக்கணும். வேரியேஷன்னா மாறுபாடு, ரைட்டா? டிஃபரன்ஸ்னா வேற்றுமை, ரைட்டா? அது வேறுபாடு, ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ரெண்டு தான் இதில் வரும். அப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றான். அப்போ பாலின இனப்பெருக்கம்னு அர்த்தம். பாலியல், செக்ஸுவல்னா பாலியல், ரைட்டா? ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம். அப்போ பாலியல் இனப்பெருக்கமானது விச் இன்வால்வ்ஸ் நடைபெறுகிறது. எதில்? மியோசிஸ் என்ற ஒரு செயல்முறை. மியோசிஸ் செயல்முறையில் பாலின இனப்பெருக்கம் நடைபெறுகிறது, ரைட்டா? அப்படி நடைபெறும்போது விச் ஹெல்ப்ஸ்னால் அது உதவி செய்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த விச் இன்வால்வ்ஸ் மியோசிஸ்ன்னு சொல்கிறது இல்லையா? அப்போது மியோசிஸ் தான் விச்ன்றது இங்கே ஹெல்ப்னு நல்லா பார்த்துக்கோங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா பாலியல் இனப்பெருக்கமானது விச் இன்வால்வ்ஸ் நடைபெறுகிறது. மியோசிஸில் நடைபெறும்போது ஹெல்ப்ஸ் என்ன உதவி? அந்த பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறும்போது என்ன உதவி செய்கிறதுனா ஹெல்ப்ஸ்னு உதவி செய்கிறது. இன் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்றான். அப்போ ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ்னு சொன்னால் என்னது? ஜீன்ஸ்னு என்னது? மரபணுன்னு அர்த்தம். அப்போ மரபணு சேர்க்கைக்கு உதவி. ரீகாம்பினேஷன்னா மறு சேர்க்கை, ரைட்டா? காம்பினேஷன் சேர்க்கை. மரபணுக்கள் மறு சேர்க்கைக்கு உதவி செய்கிறது. எப்போது? அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சமயத்தில், அதாவது பாலியல் இனப்பெருக்கமானது மியோசிஸில் நடைபெறும்போது எதுக்கு உதவி செய்கிறது? இன் ஹெல்ப் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ். அப்படின்னா மரபணுன்னு ஜீன்ஸ்னு மரபணு, ரீகாம்பினேஷன்னா மரபணு மறு சேர்க்கைக்கு உதவி செய்கிறது. எந்த சமயத்தில்? டூரிங் ஜெனட்டிக் ஃபியூஷன். ஜெனட்டிக்னு என்னது? ஜெனட்டிக் ஃபியூஷன்னா இன செல்கள் என்ன செய்யும்போது? இணைவின் போது. ஜெனட்டிக்னா இன செல்கள் ஃபியூஷனை இணையும் போது என்ன உண்டாகிறது? ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் உண்டாகிறது. அதாவது மரபணு மறு சேர்க்கை உண்டாகிறது. அது எந்த சமயத்தில்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சமயத்தில், ரைட்டா? அதாவது பாலினா அதாவது என்ன சமயத்தில் வந்து பாலினா இது என்ன சொல்லுவாங்க? அந்த திருப்பி வர மாட்டேங்குது. இப்போ பாலின இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாலின இனப்பெருக்கத்தில் நடைபெறும்போது எப்போ? மியாசிஸில். நெக்ஸ்ட்டு திஸ் லீட்ஸ் இதன் விளைவாக டு டிஃபரன்ஸ் இன் த ஃபீனோடைப் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் ஃப்ரம் இட்ஸ் பேரண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி விளைவுகள் வரும்போது, அதாவது நல்லா திரும்பி படிக்கிறேன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக பாலின இனப்பெருக்கமானது எதில் மியோசிஸில் நடைபெறும்போது என்ன செய்கிறது? கேமெட்ஸ் ஃபீஸ் ஆகுது. கேமெட்ஸ்ன்னு சொன்னால் என்னது? அது இன செல்கள் என்ன செய்கிறது? இணைகிறது. இன செல்கள் இணைந்த உடனே என்ன செய்யுது? ஜீன்ஸ்னால் மரபணுக்கள் ரீகாம்பினேஷன் மறு சேர்க்கைக்கு உதவி செய்கிறது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு திஸ் லீட்ஸ் இதன் விளைவாக இப்படி நடக்கும்போது, இந்த செயல்முறைகள் நடக்கும்போது, அதாவது திஸ்னால் இந்த செயல்முறை நடக்கும்போது டு டிஃபரன்ஸ் லீட்ஸ்னால் இந்த செயல்முறையானது என்ன செய்கிறது? இந்த செயல்முறை என்ன செய்கிறதுனா டு டிஃபரன்ஸ்னால் வேறுபாடு. வேரியேஷன்னா மாறுபாடு, வேற்றுமையை கொடுக்கிறது. எதில் வேற்றுமை? இந்த ஃபீனோடைப் ஜீனோடைப்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஃபீனோடைப்னா உருவத்தில் வந்து வேற்றுமையை கொடுக்கிறது. புரியுதா? அந்த புது ஃபினோடைப்னா உருவத்தில் வேற்றுமையை கொடுக்கிறது. ஆஃப்ஸ்பிரிங்னா அது சந்ததிக்கு, அது ஒரு தாய் தகப்பனார் பிறந்த அந்த குழந்தை தான் ஆஃப்ஸ்பிரிங். அந்த குழந்தையோட உருவத்திலே வேற்றுமையை கொடுக்கிறது. எப்படி வேற்றுமைனா ஃப்ரம் இட்ஸ் பேரண்ட்ஸ், அவரோட தாய் தந்தையர்கள் மாதிரி இல்லாமல் சற்று வேறுபட்டு இருக்கிறது, ரைட்டா? அதான் வேற்றுமை. ஃபீனோடைப்னா அது பார்க்குறதுக்கு வேறுபட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த மாதிரியான ரியாக்ஷன், ரைட்டா? இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரியான செக்ஷுவல் ரீப்னா பாலினா இனப்பெருக்கம் எப்படி நடக்குதுன்னா, அது மியோசிஸில் நடக்கும்போது என்ன செய்யுது? அதாவது ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் நடக்கிறது. அது எப்போ? கேமெட்ஸ் ஃபீஸ் ஆகும்போது, ரைட்டா? அப்போ இந்த சமயத்தில் என்ன செய்கிறதுனா, அதாவது பிறந்த ஆஃப்ஸ்பிரிங் வந்து உருவத்தில் வந்து சற்று மாறி இருக்கிறது. ஃபீனோடைப்னா உருவத்தில் மாறி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அதை டிஃபரன்ஸ் வேறுபாடு காண்பிடுகிறது. தீஸ் டிஃபரன்சஸ் ஆர் கால்ட், இந்த மாதிரி வேறுபாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேரியேஷன் என்று அழைக்கப்படுகிறது, மாறுபாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி வேறுபாடு, இந்த குழந்தைகளை வந்து உருவத்தில் வேறுபாடு தெரிவது, அதாவது டிஃபரன்ஸ். இந்த வேறுபாடானது அழைக்கப்படுகிறது. எவ்வாறு?
மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. வேரியேஷன் மாறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ வேரியேஷன் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபவுண்ட் எமங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசஸ். வேரியேஷன் மாறுபாடுகள் இருக்கிறது எங்கே? த டிஃபரன்ஸ்னால் வேறுபாடு, மாறுபாடு என்பது இருக்கிறது இருக்கிறது. எவ்வாறாக? இந்த வேறுபாடிலிருந்து இருக்கிறது. த டிஃபரன்சஸ் ஃபவுண்ட், வேறுபாடு தென்படுகிறது. எப்படி? நல்லா பார்த்துங்க. மாறுபாடு என்பது இருக்கிறது. வேறுபாடு ரெண்டு ஒன்று தான் இருந்தாலும் சொல்கிறான். மாறுபாடு என்பது இருக்கிறது. எதை நம்பி இருக்கிறது? த டிஃபரன்சஸ் ஃபவுண்ட், வேறுபாடுகள் தென்படுகின்றன. எங்கே? எமங் த இண்டிவிஜுவல்ஸ்னால் தனிப்பட்ட நபர்களிடத்தில் சற்று வேறுபாடுகள் தென்படுகின்றது. ஆஃப் த சேம் ஸ்பீசஸ் அப்படின்னா ஒரே உயிரினத்தை சார்ந்த வெவ்வேறு நபர்களில், ரைட்டா? எமங் இண்டிவிஜுவல்ஸ் வெவ்வேறு நபர்களில், ஒரே உயிரினம், ஒரே வகையை சேர்ந்த ஸ்பீசிஸ்னு ஒரே வகையை சேர்ந்த வெவ்வேறு நபர்களில் உள்ள வேறுபாடுகள் தான் மாறுபாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. வேரியேஷன் இருக்கிறது. எவ்வாறாக? வேறுபாடுகளைத்தான் மாறுபாடு என்று அழைக்கிறார்கள். இருக்குதுன்னா இந்த டிஃபரன்ஸ்னால் வேறுபாடு தென்படுகிறது. எமங் இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொரு நபர்களிலும் வேறுபாடுகள் தென்படுகிறது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் வித்தியாசமாக இருப்பான். இந்த ஆஃப் த சேம் ஸ்பீசஸ் ஒரே இனத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் வேறுபாடு தென்படுகிறது. அதை தான் மாறுபாடுகள் என்று அழைக்கிறார். அண்டு மேலும் ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் த சேம் பேரண்ட். அப்போ ஆஃப்ஸ்பிரிங்னா குழந்தைகள், அவங்க தகப்பனார்கிட்ட வேறுபாட்டு காணும், டிஃபரன்ஸ் இருக்கும். அண்டு ஆஃப்ஸ்பிரிங்கிறது குழந்தை, அந்த குழந்தையானது ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் த பேரண்ட், தகப்பனார்களுக்கு பிறந்த குழந்தையும் வேறுபட்டு இருக்கும் சற்று. எதில்? ஃபீனோடைப்னா உருவவியலில், ரைட்டா? அடுத்து வேரியேஷன் இஸ் த ரா மெட்டீரியல் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவாலுவேஷன். வேரியேஷன் என்பது அதாவது மாறுபாடு. நல்லா பார்த்துக்க. இது மாறுபாடு, டிஃபரன்ஸ்னால் வேறுபாடு. மாறுபாடு என்பது இருக்கிறது. எவ்வாறாக? ரா மெட்டீரியல், அப்போ மூலப்பொருட்களாக இருக்கிறது. எங்கே? உடம்புக்குள்ள. இது வேரியேஷன் என்பது இருக்கிறது. அது வேரியேஷன் எப்படி நடக்குது? உடம்புல உள்ள மூலப்பொருட்கள் வினையால் நடக்கிறது. இந்த மாறுபாடு நடக்கிறது. வேரியேஷன் என்பது இருக்கிறது. எவ்வாறாக? த ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். பிளேஸ்னால் பங்கு வகிக்கிறது. இந்த உடலில் உள்ள மூலப்பொருட்கள் பங்கு வகிக்கிறது. இம்பார்ட்டன்ட் ரோல் பங்கு எதில்? இன் எவாலுவேஷன், பரிணாமத்தில் இந்த உடலில் உள்ள மூலப்பொருட்கள் பரிணாமம். ஒரு மனுஷனோட பரிணாமம்னு வளர்ச்சின்னா இந்த இப்போ குழந்தை வளர்த்தாச்சு, அந்த வளர்ச்சி இல்லை, சற்று மாறுபட்டு உள்ள வளர்ச்சி, ரைட்டா? பரிணாமத்தில் உடலில் உள்ள மூலப்பொருட்கள் பங்கு வகிக்கிறது. அதைத்தான் வேரியேஷன் என்று சொல்கிறார்கள். நெக்ஸ்ட்டு, எவாலுவேஷன் வுட் நாட் பி பாசிபிள் வித்தவுட் த வேரியேஷன். அப்படின்னா எவாலுவேஷன்ன்றது பரிணாமம் என்பது வுட் நாட் பி பாசிபிள், முடியாது. எப்படி? வித்தவுட் வேரியேஷன், மாறுபாடு நடக்காமல் எவாலுவேஷன் நடக்காது. எவாலுவேஷன் பரிணாமம் எப்போ? மாறுபாடான தானே பரிணாமம்னு சொல்ல முடியும். அப்போ எவாலுவேஷன்னா பரிணாமங்கள் வுட் நாட் பி பாசிபிள், அது நடக்காது. எப்போ? வித்தவுட் வேரியேஷன் நடக்காமல், மாறுபாடு நடக்காமல் எவாலுவேஷன் நடக்காது. ஏன்னா மாறுபாடு எப்போ நடக்கும்? உடம்புக்குள்ள உள்ள ரா மெட்டீரியல் வினை புரியும் போது மாறுபாடு நடக்கும். அப்போ மாறுபாடு நடந்தால் அதுக்கு பேர் என்னது? எவாலுவேஷன், பரிணாமங்கள் நடக்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு, டைப் ஆஃப் வேரியேஷன். அப்போ மாறுபாடுகளின் வகைகள் அப்படின்றா. அப்போ சொமாட்டிக் வேரியேஷன் என்னன்னு பார்ப்போம், ரைட்டா? சொமாட்டிக் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். சொமாட்டிக்னு என்னது? உடல் செல் மாறுபாடு. சொமாட்டிக் செல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, சொமாட்டிக் செல்ஸ்னு உடலில் உள்ள செல்லுகள்னு அர்த்தம். சொமாட்டிக் வேரியேஷன் அப்படின்னா சொமாட்டிக்னா உடல் செல் மாறுபாடுகள். சொமாட்டிக் செல்ஸ்னு உடல் செல்லில் ஏற்படும் மாறுபாடுகள் அப்படிங்கிறான். அப்போ என்ன மாறுபாடுன்னு பார்ப்போம். தீஸ் ஆர் த வேரியேஷன்ஸ். தீஸ்னு இவைகள் எது? சொமாட்டிக் வேரியேஷனை குறிக்கிறது. சொமாட்டிக் வேரியேஷன் இருக்கின்றன. த வேரியேஷன் மாறுபாடுகளாக இருக்கின்றன. இந்த மாறுபாடுகள் அப்படின்னு விச்ன்றது மாறுபாடுகளை குறிக்கிறது. எஃபெக்ட்னா பாதிக்கிறது. இந்த மாறுபாடுகள் பாதிக்கிறது எதை? த பாடி செல்ஸ் உடம்புல உள்ள செல்லுகள், சொமாட்டிக் செல்களை பாதிக்குது, உடல் செல்களை பாதிக்குது, சொமாட்டிக் செல்ஸ் சொல்கிறான். த பாடிஸ் வேரியேஷன் ஆனது எதை பாதிக்குது? எஃபெக்ட் த பாடி சொமாட்டிக் சொமாட்டிக்னா உடல் செல்லுகளை பாதிக்கிறது. ஆஃப் த ஆர்கானிசம், அப்போ ஒரு ஆர்கானிசம் உயிரினத்தில் உள்ள சொமாட்டிக் செல்லுகளை இந்த மாறுபாடுகள் பாதிக்கிறது. அப்போ தே ஆர் நாட் ஹெரிடிட்டபிள் அப்படின்னா அந்த செல்கள்
இஸ் நாட் ஏ ஹெரிடிட்டபிள் பரம்பரையில் இல்லை, பரம்பரை கிடையாது, இது மரபணு கிடையாது, ரைட்டா. இது வந்து பரம்பரையிலே கிடையாது, தே ஆர் நாட் பரம்பரை கிடையாது, தே ஆர் நாட் ஏ ஹெரிடிட்டபிள். ஒரு பரம்பரைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் இது பரம்பரை வியாதி கிடையாது அப்படின்ட்டா. தே அக்கர் டியூ டு என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா தே அக்கர்னா இவைகள் இந்த மாதிரி சொமேட்டிக் வேரியேஷன் நடக்கிறது. அதை தே என்ன சொல்கிறோம், சொமேட்டிக் வேரியேஷன், தே என்ன சொமேட்டிக் வேரியேஷன், அக்கர்னு நடக்கிறது. எதனால்? டியூ டு என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படி சுற்றுப்புற சூழ்நிலை காரணிகளால் இந்த மாதிரி சொமாட்டிக் வேரியேஷன் பாடி செல்லில் நடக்கிறதுன்னு சொல்கிறான். இது வந்து ஹெரிடிட்டரி கிடையாதுன்றான். அப்போ ஜெர்மினல் வேரியேஷன், என்னது? அது சொமாட்டிக் வேரியேஷன்னா உடல் செல் மாறுபாடு. அப்போது ஜெர்மினல் வேரியேஷன் அப்படின்னா ஜெர்மினல் இன செல் மாறுபாடு, ரைட்டா. ஜேம்னா இனம் தானே, இன செல் மாறுபாடு, ரைட்டா. ஜேம்னால இனம், அப்போ ஜெர்மினல் இன செல் மாறுபாடு. அப்போ these variations are produced in germ cells. அப்போ இந்த வேரியேஷன், இந்த மாறுபாடுகள் ஆர் ப்ரொடியூஸ் உண்டாக்கப்படுகின்றன. எங்கே? இன் ஜேம் செல்ஸ். ஜேம் செல்னா என்னது? இன செல்களில் உண்டாக்கப்படுகின்றன. எந்த இன செல்? ஆஃப் அன் ஆர்கானிசம், ஒரு உயிரினில் உள்ள ஒரு உயிர், அதாவது ஒரு உயிர் தானே, நீ உயிர் நானும் உயிர் எல்லாம் உயிர் தான். ஒரு உயிரில் ஜேம் செல்ஸ் இன செல்களில் மாறுபாடுகள் உண்டாக்கப்படுகிறது. வேரியேஷனாக மாறுபாடுகள் ப்ரொடியூஷன் உண்டாக்கப்படுகிறது. எங்கே? இன் ஜேம் செல்ஸ். ஜேம்ஸ் வந்து இன செல்களில் உண்டாக்கப்படுது. அப்போ ஆர்கானிசம், ஒரு உயிரில் ஆர்கானிசம்னா இப்போ பாலா ஒரு ஆர்கானிசம், லிசா ஒரு ஆர்கானிசம், கோவிந்தசாமி ஒரு ஆர்கானிசம், ஆடு ஒரு ஆர்கானிசம், எல்லாம் உயிரினங்களில் உள்ள ஜேம் செல்லில் என்ன ஒரு மாறுபாடு உண்டாக்கப்படுகிறது, ரைட்டா. தே ஆர் இன்ஹெரிட்டர். இது வந்து இன்ஹெரிட்டர், பரம்பரையாக வரக்கூடியது. அது பரம்பரையே கிடையாது. சொமாட்டிக் வேரியேஷன்ஸ். இது ஜெர்மனியல் வந்து வேரியேஷன் வந்து இது பரம்பரை. தே ஆர் இவைகள் இருக்கின்றன. இன்ஹெரிட்டர் அப்படின்னா இன்ஹெரிட்டர் இருக்கின்றது, ரைட்டா. அப்போ இன்ஹெரிட்டர் அப்படின்றான். தேமே ப்ரெசன்ட் இன் ஆன்செஸ்டர்ஸ். இது வந்து நம்ம முன்னோர்கள்ட்டு இருந்து நம்மகிட்ட வந்தது. தேமே ப்ரெசன்ட், இவைகள் இருந்திருக்கலாம். எங்கே இருந்திருக்கலாம்? இந்த ஜெர்மனியல் வேரியேஷன் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்திருக்கலாம். தேமே ப்ரெசன்ட் இருந்திருக்கலாம். எங்கே? இன் ஆன்செஸ்டர்ஸ், நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து வந்திருக்கலாம் நம்மளுக்கு. அல்லது மே அக்கர் சடன்லி, அல்லது மே அக்கர் திடீர்னு வந்ததாகவும் இருக்கலாம். அப்போ தே ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு 2 கேட்டகரிஸ். அப்போ இவைகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது, ரைட்டா. ஒன்று கண்டினியூஸ் வேரியேஷன், அப்போ தொடர்ச்சியான மாறுபாடுகள். அடுத்து நெக்ஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். அப்போ தொடர்ச்சியாக இல்லாமல் தொடர்பற்ற மாறுபாடுகள். அது கண்டினியூஸ் வேரியேஷனாக தொடர்ச்சியான மாறுபாடுகள், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனாக தொடர்பற்ற மாறுபாடுகள், ரைட்டா. அப்போ இதில் பார்ப்போம். அப்போ கண்டினியூஸ் வேரியேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தே ஆர் ஸ்மால் வேரியேஷன்ஸ். இது ஒரு சின்ன ஒரு மாறுபாடு தான். விச் அக்கர், அது நடக்கிறது, ரைட்டா. விச் அக்கர், அதாவது இந்த சின்ன வேறுபாடு தான். விச் அக்கர் எமங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படின்னா எமங் நடக்கிறது. எங்கே நடக்கிறது? எமங் த இண்டிவிஜுவல்ஸ். அப்போ மக்கள் மத்தியில் நடக்கிறது, மிருகங்கள் மத்தியில் நடக்கிறது. இண்டிவிஜுவல்ஸ் எமங்னா அதுக்கு நடுவில் ஒவ்வொரு மக்கள் மத்தியில் நடக்கிறது. இந்த மாதிரி சின்ன வேறுபாடுகள் ஆஃப் த பாப்புலேஷன், மக்கள் தொகையில் ஒரு சின்ன ஒவ்வொரு மக்களுக்கும் நடுவில் நடக்கிறது. இது ஒரு ஸ்மால் வேரியேஷன், சின்ன ஒரு மாற்றங்கள், ஒரு மாறுபாடு நடக்கிறது, ரைட்டா. மாற்றங்களில் மாறுபாடு, ரைட்டா, நடக்கிறது, ரைட்டா. நெக்ஸ்ட்டு தே ஆர் ஆல்சோ கால்டு ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன்ஸ் அப்படின்றான். அப்போ தே ஆர் ஆல்சோ கால்டு ஃப்ளக்சுவேட்னா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் தடுமாறும் மாற்றங்களாக அழைக்கப்படுகிறது, ரைட்டா. இவைகள் எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? ஃப்ளக்சுவேட்டிங்னா தடுமாறும் மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தே அக்கர் பை கிராஜுவல் அக்குமுலேஷன். அப்போ தே அக்கர்னா இவைகள் தென்படுகின்றன. எவ்வாறாக தென்படுகின்றன? கிராஜுவல் அக்குமுலேஷன்றான். கிராஜுவலாக படிப்படியான குவிப்பு, படிப்படியாக சேருதல். அக்குமுலேஷன் சேருதல். 1 by 1 சேமித்து வைன்னு சொல்கிறாரு. ஒன்றா நீ சேமித்து வைக்கிறீங்கள ரூபாயா, அது மாதிரி தான் இது. படிப்படியாக சேர்த்தல், அக்குமுலேஷன் சேர்த்தல், குவிப்புன்னு சொல்லுவான். நீ சேர்த்தல்னு வச்சுக்கோ, உனக்கு புரியலனா. இவைகள் அது அக்கர்னா நடக்கிறது பை கிராஜுவல் அக்குமுலேஷன். கிராஜுவலாக படிப்படியாக சேருகிறது. எங்கே?
குவித்தல் தான் மீனிங், உனக்கு புரியலன்னு சேருதல்னு போட்டுக்கோ. இனிய பாப்புலேஷன், ஒரு மக்கள் தொகையில், மக்களிடத்தில் படிப்படியாக சேருகிறது. எக்ஸாம்பிள் உதாரணமாக ஸ்கின் கலர், ஸ்கின்னோட கலர் வந்து மாறும், தாய் தந்தர்கள் மாதிரி இருக்காது. அண்டு ஹைட், உயரம், அண்டு வெயிட், எடை ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனுஷனோட ஸ்கின்னோட கலர் மற்றும் வெயிட்டு மற்றும் எடை இதெல்லாம் மாறும், ரைட்டா, ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஒரு நபரில். அடுத்து நெக்ஸ்ட்டு கலர் ஆஃப் ஐ, கண்ணோட கலர் மாறும், ரைட்டா. இவைகளில் என்னது கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், அதாவது தொடர்பில்லாத மாறுபாடுகள், ரைட்டா, தொடர் அற்ற மாறுபாடுகள், ரைட்டா. தீஸ் ஆர் சடன் சேஞ்சஸ், இது வந்து உடனடியாக மாறும், ரைட்டா. இவைகள் எவ்வாறு நடக்கிறது, அது என்ன பண்ணுது, அது கிராஜுவலினா படிப்படியாக மாறுகிறது, ரைட்டா. இது அப்படி இல்லை, சடன்லி சேஞ்ச் ஆகும், ரைட்டா. தீஸ் ஆர் இவைகள் இருக்கின்றன, சடன் சேஞ்ச் உடனடியாக மாறும், ரைட்டா. சேஞ்ச் உடனடியாக மாறும். விச் அக்கர், இது நடக்கிறது என்னென்ன ஆர்கனிசம், ஒரு உயிரினத்தில் இது நடக்கிறது, சடன் சேஞ்ச் நடக்கிறது. எதற்காக, டியூ டு மூட்டேஷன் என்னது, மூட்டேஷன்னாலும் மாறுபாடு தான், ரைட்டா. அதாவது வேரியேஷன்னாலும் மாறுபாடு தான், மூட்டேஷன்னாலும் மாறுபாடு தான். டியூ டு மூட்டேஷன் காரணமாக நடக்கிறது, மாறுபாடு காரணமாக இது நடக்கிறது. தே டோன்ட் ஹேவ் எனி இன்டர்மீடியேட் ஃபார்ம்ஸ் அப்படின்றான். தே டோன்ட் ஹேவ், அதுக்கு வந்து எதுவுமே இல்லை. இன்டர்மீடியேட் ஃபார்ம்னா இடைநிலை நிலை. அதாவது இதுக்கு தேனா இந்த இந்த சடன் சேஞ்சஸ்க்கு தே டோன்ட் ஹேவ், அதுக்கு இல்லை, என்ன இல்லை, எனி இன்டர்மீடியேட் ஃபார்ம், இடைநிலை ஃபார்ம்னா நிலை, இடைநிலையான வகைகள் இல்லை. ஃபார்ம்னா வகைன்னு போட்டுக்கோ, நிலைன்னு சொல்லலாம். அப்போ இன்டர்மீடியட் இடையில் நிற்கிறது, எந்த விதமான நிலை இல்லை, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு, தீஸ் லார்ஜ் வேரியேஷன்ஸ் ஆர் நாட் யூஸ்ஃபுல், இந்த பெரிய வேறுபாடு, ரைட்டா, வேரியேஷனாக மாறுபாடு, இந்த மாதிரி பெரிய மாறுபாடுகள் சடன்லி நடக்கிறது, ஆர் நாட் யூஸ்ஃபுல், பயனற்றது, ரைட்டா. யூஸ்ஃபுல்னால் பயன், ஆர் நாட் யூஸ்ஃபுல்னால் பயனற்றது. எதற்கு, ஃபார் எவாலுவேஷன், பரிணாமத்துக்கு. ஒரு மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைகிறான்னா அதுக்கு இந்த மாதிரி சடன் சேஞ்சஸ் வந்து லார்ஜ் வேரியேஷன் பெரிய மாறுபாடு பயனற்றது என்று சொல்கிறார்கள், ரைட்டா. எக்ஸாம்பிள் உதாரணமாக ஷார்ட் லெக் ஆன்கன்சிப், அப்படின்னா ஷார்ட் லெக்னா குறுகிய காலை உடைய ஆண்கன் என்ற ஒரு ஆடு. இது குறுகிய காலை வச்சு ஒன்றும் செய்ய முடியல. அடுத்து நெக்ஸ்ட்டு 6 or more digits இன் ஃபிங்கர்ஸ் இன் ஹியூமன், அப்படின்னா சில பேருக்கு 6 விரல் 7 விரல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா கையில். அப்போ 6வது விரல் 7வது விரலை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ரைட்டா. அதான் சொல்கிறான், 6 அல்லது மோர் டிஜிட்ஸ், அதிகமான எண்ணிக்கையில். என்னது, ஃபிங்கர்ஸ் இன் ஹியூமன், ஃபிங்கர்ஸ்னால் கை விரல்கள், எங்கே, மனுஷங்கள்கிட்ட. 5 விரலுக்கு பிறகு 6வது விரல் இருந்தால் அதை வச்சு என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண போகிறது, யூஸ்ஃபுல்லே கிடையாது. அதான் சொல்கிறான். இதெல்லாம் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், அதாவது சடன் சேஞ்சில் வருது. நெக்ஸ்ட், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் ஃபார்ம் த பேசிஸ் ஃபார் மியூட்டேஷன் தியரி ப்ரொபோஸ்ட் பை டாக்டர் விரீஸ், ரைட்டா. அப்போ இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் தொடர்பற்ற வேரியேஷன் மாறுபாடானது ஃபார்ம்னா நிகழ்கிறது, ஆன் த பேசிஸ், ஃபார்ம்னா அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம்னால தான் வடிவம் கொடுக்குறது. இது என்ன சொல்கிறது, த பேசிஸ் ஃபார் மூட்டேஷன், பேசிஸ்னால் அடிப்படை வடிவத்தை கொடுக்குறது, ரைட்டா. பேசிஸ்னால் அடிப்படை வடிவம், எதுக்கு, மூட்டேஷன், மாறுபாடுக்கு அடிப்படை வடிவத்தை கொடுக்குறது. அதாவது மாறுபாடு தியரி, மூட்டேஷன் தியரி என்னது அவர் சொல்கிறது, ரைட்டா. கோட்பாடுகள், மூட்டேஷன் கோட்பாடுகளுக்கு, மாறுபாடு கோட்பாடுகளுக்கு இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் தான் அடிப்படை ஆதாரங்களாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது யார், ப்ரொபோஸ்னா அது முன்மொழியப்பட்டார். ப்ரொபோஸ்னா இது சொன்னது யார், ப்ரொபோஸ்னா அதான் முன்மொழிந்தல் சொன்னது பை டி விரீஸ் என்ற ஒரு விஞ்ஞானி சொன்னார், ரைட்டா. நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மூட்டேஷன் அண்ட் வேரியேஷன். இப்போ அந்த மூட்டேஷனுக்கும் வேரியேஷனுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, ரெண்டும் ஒரே மீனிங் தான், மாறுபாடு தான். ஆனால் என்ன தொடர்பு இருக்கிறதுன்னு பார்ப்போம், ரைட்டா. ரிலேஷன்ஷிப்னு தொடர்பு பிட்வீன் மூட்டேஷன் அண்டு வேரியேஷனுக்கு மூட்டேஷன் நடுவில் என்ன தொடர்பு இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ மூட்டேஷன் அண்ட் வேரியேஷன் ஆர் 2 ஈவெண்ட்ஸ், 2 சம்பவங்கள்,
ரைட்டா? மூட்டேஷன் ஒரு சம்பவம், வேரியேஷன் ஒரு சம்பவம், ரெண்டுமே மாறுபாடு தான். அப்போ மூட்டேஷன் அண்ட் வேரியேஷன், மூட்டேஷன் மற்றும் வேரியேஷன் இருக்கின்றன. எவ்வாறாக 2 events, 2 வேலை சம்பவம் வேலைகளாக இருக்கின்றன. அது என்ன வேலை? இன்வால்வ்னு நடைபெறுகிறது, 2 செயல்களாக நடைபெறுகிறது. செயல்கள் எவன்ஸ் செயல்களாக நடைபெறுகிறது. எங்கே? இந்த ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன். இந்த ப்ராசஸ்னால் பரிணாம செயல்பாடுகளில் மூட்டேஷன் மற்றும் வேரியேஷன். மூட்டேஷன்னா அதுதான் மாறுபாடு, ரெண்டுமே பரிணாம செயல்பாடுகளில் ரெண்டுமே பங்கெடுக்கிறது. 2 events அது இன்வால்வ்னு பங்கெடுக்கிறது அப்படின்றான். அப்போ மூட்டேஷன் பற்றி பார்க்குறான். மூட்டேஷன் அரைஸ்னா உண்டாகிறது டியூ டு எரர்ஸ் அக்கரிங் இன் டிஎன்ஏல ஏதாவது தவறு நடக்கும்போது மூட்டேஷன் மாறுபாடு நடக்கிறது. இப்போ 6 விரல்ன்றது ஏதாவது டிஎன்ஏல ப்ராப்ளம் இருந்ததுனால 6வது விரல் வந்துச்சு, ரைட்டா? அதே மாதிரி அந்த ஆடு குட்டையாக இருக்கிற காரணம் அந்த ஆடோட ஆண்கண் ஆடோட கால் முன்னங்கால்கள் குட்டையாக இருக்கிற காரணம் இதான் எரர் இன் டிஎன்ஏ தான். அப்போ இது மூட்டேஷன் மாறுபாடுகள் நடக்கின்றன, நிகழ்கின்றன டியூ டு த எரர்ஸ்னால் குறைகள். எதில் குறைகள்? அக்கரிங் டிஎன்ஏல குறைகள் தென்படும்போது, தென்படும்போது எரர்ஸ்னால் குறைகள், மியூட்டேஷன் நடக்கிறது. அப்போ டூரிங் ரிப்ளிகேஷன் அப்படின்னா எந்த நேரத்தில் இந்த டிஎன்ஏல குறை ஏற்படுதுன்னா டூரிங் ரிப்ளிகேஷன். அப்போ பிரதி எடுக்கிறது இல்லையா? ரிப்ளிகேஷனை பிரதி எடுக்கிறது. ஒரு செல் இன்னொரு செல்லில் பிரதி எடுக்கிறது நான் பார்த்துருக்கோம் இல்லையா? இனப்பெருக்க சமயத்தில், அதாவது டபுளிங் ஆகுதுல, செல் பிரிதல் இருக்குல்லையா? செல் பிரிதில் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம், அதான் ரிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அந்த ரிப்ளிகேஷன் சமயத்தில் தான் டிஎன்ஏவில் எரர் ஏற்படுது. அப்போ எரர் ஏற்படுறதுனால தான் மூட்டேஷன் நடக்கிறது அப்படிங்கிறான். அல்லது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அல்லது எக்ஸ்போசர் டு அல்ட்ராவயலட் ரேஸ், யூவினா அல்ட்ராவயலட் ரேஸ். அப்போ எக்ஸ்போசர் என்னது? அதாவது வெளிப்படுதல், காண்பித்தல், அதாவது வெளிக்காட்டிக் கொள்ளுதல். எதுக்கு முன்னாடி போய் நிற்கிறது? அல்ட்ராவயலட் ரேஸ் பட்டு. எக்ஸ்போசர்னா வெளிக்காட்டுதல், அல்லது என்னது? நேரிடுவது. எதனால் நேருகிறது? எதனால்? அல்ட்ராவயலட் ரேஸ் உடலில் படுறதுனால எக்ஸ்போசர்னா நேரிடுதல் அல்லது வெளிக்காட்டிக் கொள்ளுதல். எதில் போய் வெளிக்காட்டுறது? நம்ம உடம்பை அல்ட்ராவயலட் ரேஸ் முன்னாடி போய் காமிச்சேன்னா அது பட்டு இந்த மாதிரி வரும், ரைட்டா? என்ன வரும்? மூட்டேஷன் எரேஸ் ஆகும், ரைட்டா? அதை தான் சொல்கிறேன். அல்லது மூணாவதாக கெமிக்கல்ஸ்னு வேதிப்பொருட்களாலும் வரலாம் அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு மூட்டேஷன்ஸ் லீட்ஸ் டு வேரியேஷன். அப்போ மூட்டேஷன் தான் ஆரம்ப கட்டம், அது எவ்வாறாக மாறுகிறது? வேரியேஷனாக மாறுகிறது. மூட்டேஷன் என்பது மாறுபாடு என்பது லீட்ஸ்னா செல்லுகிறது. எங்கே செல்லுகிறது? டு வேரியேஷன். அந்த மூட்டேஷன் தான் சின்னது, வேரியேஷன் பெருசு. மூட்டேஷன் லீட்ஸ் டு வேரியேஷன். அப்படி மூட்டேஷன் ஆனது இழுத்து செல்லப்படுகிறது. எங்கே? வேரியேஷன் கேட்பா. அப்போ மூட்டேஷனாக தான் வேரியேஷன் சொல்கிறாங்க, ரைட்டா? அப்போ இட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ். இட் பிரிங்ஸ் அப்படின்னா இது கொண்டு வருகிறது, இது செயல்படுகிறது. எபவுட் சேஞ்சஸ் மாற்றங்களை நிகழ்த்துகிறது. இது மியூட்டேஷன் சேஞ்சஸ்னால் மாற்றங்களை நிகழ்த்துகிறது. பிரிங்ஸ் நிகழ்த்துகிறது. எங்கே? இன் ஏ சிங்கிள் இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபரில் மாற்றங்களை இவைகள் உண்டாக்குகிறது. நெக்ஸ்ட்டு பேலியோ பாட்டனி அடுத்ததில் பார்க்கலாம்.